வணக்கம். திஸ் இஸ் என்னோட கருத்து ஆன் டியூட் மூவி. ஸோ நான் டியூட் மூவி வந்து ரீசெண்டாக பார்த்தேன். எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கதை அப்படின்னு சொல்லும்போது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட பேர் தான் இந்த படத்தில் ஏகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகனா ஏதோ ஒன்று பேர். அண்ட் நம்ம குரல் அப்படின்ற மமிதா பைஜு அவங்களோட 2 பேரோட வாழ்க்கை கைனம் தான் இந்த கதை. ஸோ என்னன்னா ஏகன் அவர்களோட மாமா பொண்ணு தான் மமிதா பைஜு அவர்கள், அதாவது குரல். ஸோ இந்த குரல் வந்துட்டு நம்ம இவங்கள ஏகன் வந்து பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்துட்டு குரலை பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் போயிட்டு அவர் மாமாட்ட போய் கன்ஃபஸ் பண்றாரு, என்ன எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே இவருமே வந்து ஒத்துக்கிட்டு அவரோட பொண்ணை வந்து வர வச்சு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நம்ம குரல் பார்த்தீங்கன்னா பட் ஆனா வேற ஒருத்தர் பர்சன் மேல ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. தெரிஞ்சோடனே இது வந்து ஏகன் வந்துட்டு என்ன பண்றா போல, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்றாரு. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு காஸ்ட் பாக்குறவங்க அப்படின்றது இங்க வருது. ஸோ எப்படி இவங்க வந்து சேர்த்து வைக்க போறாரு, ஏகன் வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போறாரு, அதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க போறாரு, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறது, லாஸ்ட்ல அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்ல ஏகன் என்ன பண்ணாரு, ஏகனோட லால்கன் அப்படின்றது தான் இந்த சின்ன, அதாவது இது சினாப்சிஸ் மாதிரி சொல்லலாம் நம்ம இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்துல வந்துட்டு நீங்க வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா அங்கங்க ஒரு சின்ன சின்ன காமெடி சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ல வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களையும் சரத்குமார் அவர்களையும் வந்து காட்டும்போது கூட சூப்பரா இருந்திருக்கும். ஓவரால் மூவி நான் சொல்றேன் இது. ஓவரால்ல இவங்க 2 பேரும் வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே நல்லா வந்து விறுவிறுன்னு போச்சு. செகண்ட் ஆஃப் வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எனக்கு லேக் தென்பட்டுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முக்கியமா பார்க்க ரொம்ப ஃபாஸ்ட்டா முடிச்ச மாரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டானா லைக் கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சதும் தெரியல, அப்படியே முடிச்சதும் தெரியல. அந்த மாரி இருந்துச்சு. முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்ச மாரி எனக்கு பர்சனலா பட்டது இது. அண்ட் படம் ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு சில விஷயம்லாம் இவங்க எடுத்து பேசுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நான் இன்டர்வல்ல வந்து அந்த காஸ்ட் வந்து அவங்க காட்டுவாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி சீன். ஸோ நான் நினைச்சேன் ஓகே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே இத பேஸ் பண்ணி இத வச்சு எப்படி காட்ட போறாங்க, இதுல என்ன அவங்க என்ன கருத்து சொல்ல போறாங்க, அண்ட் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சேர்த்த மாரி அப்படின்றது நான் எதிர்பார்த்தேன். பட் அது என்ன சொல்றது, அது வந்துட்டு ஏதோ சின்னதா அப்படியே முடிச்சுட்டாங்க. டப்புன்னு முடிச்சுட்ட மாரி எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா அத எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோன்னு எனக்கு பட்டுச்சு. பட் தெரியல. ஆனா ரொம்ப நல்லா தான், லைக் என்ன சொல்றது, நான் எதிர்பார்த்தது வந்து அது இன்னும் நல்லா எடுத்து கொஞ்சம் பெருசா எடுத்து செகண்ட் ஹாஃப்ல அது வந்து ஒரு மெயின் பிளாட்டா நிக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா கிடையாது. அந்த மாரி எதுவுமே நடக்கல. அவ்வளோ பெருசா எதுவுமே நடக்கல. அண்ட் ஓவரால் எமோஷன்ஸ் இந்த படத்துல வந்து ஒரு சில எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த படத்துல வந்து 2, 3 எமோஷனல் சீன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது செம்மையா நடிச்சிருந்தாங்க. பட் அது எதுவுமே கனெக்ட் ஆகாத மாரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலா வந்துட்டு அவர் அழுவும்போது வந்துட்டு அவ்வளோ பெருசா எனக்கு கனெக்ட் ஆகாத மாரி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சாய் அபியங்கர் அவர்கள் தான். ஏன்னா சாய் அபியங்கர் வந்துட்டு மியூசிக் போட்டிருந்தாரு. அண்ட் நல்லாவே இருந்துச்சு. நல்ல பாட்டுகள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிப்பீட்டடும் ஒரே பிஜிஎம் தான் போயிட்டு இருந்த மாரி எனக்கு இருந்துச்சு. அதாவது அந்த முக்கியமா அந்த ஊரும் பிளட்லேருந்து அந்த என் பேச்சவ மூச்சவன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல கூட வைரல் ஆச்சு. அது வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அதுவே ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமோஷனல் சீன்னா அதுவே மறுபடியும் வரும். அதே கொஞ்சம் வந்து ஒரு மாசான சீன்னா அதனோட அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் வரும். அதுக்கப்புறமா அதே கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, அ ஒரு ஹாப்பினா அதுவே கொஞ்சம் வேற மாரி வரும். ஸோ இதே விஷயம் வந்து மறுபடியும் மறுபடியும் ஓடிட்டு இருந்ததுனால என்னன்னு தெரியல. அந்த எமோஷனல் சீன்ல வந்துட்டு நமக்கு அவ்வளோ கனெக்ட் ஆக முடியல. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எமோஷனல் சீன் வரும்போது அந்த ஹீரோவோட கனெக்ட் ஆகணும்னு நமக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் வேணும். ஆனா அந்த ஸ்பேஸ் இல்லாம இந்த மியூசிக் வந்து பின்னாடி கொஞ்சம் பெருசா ஓடிட்டு இருந்தனால, நமக்கு அந்த அந்த ஸ்பேஸ் கிடைக்கவே இல்ல ஹீரோவோட கனெக்ட் ஆகுறதுக்கு. அதாவது அந்த எமோஷனல் சீன்ல கனெக்ட் ஆகுறதுக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் சாய் அபியங்கர். அண்ட் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் பிஜிஎம்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். லைக் சேடுக்கு வந்து வேற மாரி ஏதாச்சும் போடுறதோ, இல்ல வேற மாரி ஏதாவது டியூன் போடுறதோ அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரே டியூன் எடுத்து 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 அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு இருந்த மாரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா மாஸுக்கும் அதே தான் போட்டாரு, அப்புறமா இதுக்கும் அதே தான் போட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து என்ன சொல்றது, லைக் பெர்சனலா எனக்கு இது பண்ணல. ஏன்னா முக்கியமா அவர் வந்து தமிழ்ல அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு வந்து மலையாளத்துல தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
அது வந்துட்டு பல்டின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் அவருக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நான் யூடியூப்ல வந்து நல்லாவே போட்டிருந்தாரு அண்ட் செம்மையாவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, "ஊரும் பிளட்டு" அந்த பிளட்டு அந்த பாட்டு வந்து கேட்கும்போது, தியேட்டர் வைஸா சொல்லும்போது நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல வந்து உட்காந்து கேட்கும்போது அந்த சவுண்டு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அண்ட் அதே மாரி இன்னும் 2 சாங்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து "நல்லா இருப்போ", அப்புறமா வந்து "சிங்காரி". இது 2மே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல உட்காந்து கேட்கும்போது சூப்பரா இருந்துச்சு. பட் ஒன்லி திங் இஸ் பிஜிஎம். அந்த பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் புதுசா ஏதாச்சும் ட்ராக் ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நீங்க தியேட்டர்ல பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். ஒரு சில விஷயத்துக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ் சீன் வருதுன்னா, அதனோட அந்த "ஊர பிளேடோட" சாங்கோட அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸோ 6 லைன்ஸ் என்னமோ இருக்கும். அத தான் எடுத்து போட்டிருப்பாப்ல. அதுக்கப்புறமா ஒரு சேட் சீன் வருதுன்னா, அதுல "என் பேச்சவ மூச்சவன்னு" சொல்லிட்டு அந்த லைன் அப்படியே வரும். அதாவது அது சேடா வரும். இன்னொன்னு வந்து ஹாப்பின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது அந்த பாட்டுலேருந்து இன்னொரு வரிகள் வரும். ஸோ எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அது ஒன்னே வந்து ரிப்பீட்டேட்டிவா ஆற மாரி இருந்துச்சு. ஸோ வேற வேற ஏதாச்சும் கூட போட்டுருக்கலாமே அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் அதே மாரி ஒரு சில இடத்துல வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் ஹையா இருந்த மாரி இருந்துச்சு. அதாவது ஒரு எமோஷனல் சீன் அங்க போயிட்டுருக்கும். இவரோட அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் ஹையா போயிட்டுருக்கும். ஸோ நமக்கு அது வந்து அவர் என்ன சொல்ல வராரு, இல்ல அவர் என்ன என்ன மாரியான விஷயம் அங்க நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா நம்ம கண்ணு அங்க பகுதி பகுதிமா காது வந்துட்டு இவரோட அந்த பாட்டு கேட்டதுனால, எங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தெரியாத மாரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமா நீங்க தியேட்டருக்குலாம் போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த தியேட்டரோட அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா கேட்கும். எங்க உட்காந்தாலுமே சூப்பரா நம்ம பெருசா கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இவரோட அந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும்போது, நமக்கு வந்துட்டு அந்த பாட்டுல நமக்கு வந்து அப்படியே கான்சன்ட்ரேட் போயிடும். இங்க அப்படியே விட்டுரும். ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, லைக் ஒரு சில இடத்துல அவர் வந்து கொஞ்சம் அத குறைச்சிருக்கலாம். அப்படின்றது என்னோட ஃபீலிங். ஏன்னா, ஒரு சில சீன்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகாத மாரி எனக்கு பெர்சனலா இருந்துச்சு. பட் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸா சொல்லும்போது, இந்த படத்துக்கு எந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணுமோ, அந்த மாரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அத வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூடயும் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து வேற மாரி எழுதியிருக்கலாம். அப்படின்றது என் பெர்செப்ஷன். அண்ட் முக்கியமா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூடயும் வேற மாரி காமிச்சிருக்கலாம். ஏன்னா, ஏதோ முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு முடிச்ச மாரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் மட்டும் அ ஹாப்பி எண்டிங்கா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச மாரி இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பி எண்டிங் இல்லாம வேற ஏதாச்சும் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஆக மொத்தத்துல இந்த டியூட் மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, டீசென்ட்டுங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நீங்க வந்துட்டு சும்மா ஜாலியா ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. சும்மா ஜாலியா போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தயவுசெய்து போய் பாருங்க. நத்திங் ராங் இன் இட். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நீங்க போய் கண்டிப்பா போய் பார்க்கலாம். தியேட்டர்ல உட்காந்து அதுவும் அ ஃப்ரீயா இருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி கூட உட்காந்து ஒரு நல்லா சிரிக்கணும். இல்ல ரொம்ப லைட்டா அப்படியே போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மூவி கண்டிப்பா போய் பாருங்க. ஜாலியா இருக்கும். அண்ட் நல்லாவே இருக்கும். அண்ட் ஆக்டிங் வைஸா சொல்லணும்னா மமிதா பைஜு, அப்புறமா வந்து சரத்குமார் சார். இவங்க எல்லாருக்கும் என்னெல்லாம் கேரக்டர் குடுத்தாங்களோ சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. இன்னும் குடுத்த கேரக்டருக்கு குடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி பண்ணணுமோ, அந்த கேரக்டருக்கு எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா பண்ணாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு அதான் மறுபடியும் சொல்ற மாரி மமிதா பைஜு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் குடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஆக்டர். நம்மளுக்கே தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி பிரேமாலு அந்த மாரி படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துருக்கலாமான்னு எனக்கு பெர்சனலா பட்டுச்சு. பட் ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அ செம்மையா இருக்கும். அவரோட ஆக்டிங் த்ரூ அவுட் த மூவி நல்லாவே இருந்துச்சு. பட் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னா, இவர் வந்து டிராகன் மூவில, லவ் டுடே மூவி எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு இவரோட ஆக்டிங் ஸ்டைலு. ஸோ கொஞ்சம் அந்த ரூம விட்டு இவர் வேற மாரி கதைகளும், அவர் வேற மாரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு என்னோட ஆசை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணிகண்டன் ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஒரு ஃபிலிம்ல குடும்பஸ்தன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு செம்மையா ஒரு ஃபேமிலியா ஒரு எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா லவ்வர்ல பார்த்தா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. குட் நைட்ல பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சட்டிலான ஆக்டிங்கா இருந்துச்சு குட் நைட்ல. அப்படியே வந்து லவ்வருக்கு வந்தோம்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு வேற மாரி ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த வேரியேஷன் குடுத்துட்டே இருந்தாப்புல. ஏன் ஹரிஷ் கல்யாண் அவர்களுமே சொல்லலாம். லப்பர் பந்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலா டீசென்ட்டா ஒரு அக்ரெசிவான கொஞ்சம் அங்கங்க அக்ரெசிவான ஆக்டிங் மாரி இருந்துச்சு. டாக்கிங்க்கு வரும்போது அப்படியே ஒரு செட்டில்டா நார்மலா ஒரு நல்ல ஆக்டிங் குடுத்திருந்தார். ஸோ இந்த மாரி ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. உங்களோட மூவிக்கு மூவி, கேரக்டர் டூ கேரக்டர் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருந்து ஈவன் கவின் அவர்கள் கூட சொல்லலாம். பிளடி பெக்கர் அந்த மாரி. ஸோ அந்த விதத்துல எனக்கு பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் வந்து பார்க்கும்போது, லவ் டுடே, அம்மா டிராகன், இப்ப டியூட்
3த்துலயுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லைக் அதுலயும் முக்கியமா ஒரு சில சீன்ஸ் இப்ப நீங்க டியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சில சீன்ல வந்துட்டு இது வந்து டிராகன்ல இருந்த மாரி இருக்குமே நம்மளுக்கு தோணும். ஏன்னா, அவர் வந்து ஒரே விஷயத்த திருப்பி, திருப்பி, திருப்பி பண்றா மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. மேபி மேபி இவருக்கு வேற கேரக்டர் வரலையா? இல்ல இவர சூஸ் பண்ண மாட்டேங்கிறாரா என்னன்னு தெரியல. பட் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல இஃப் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் தட் ரூம் அண்ட் இஃப் ஹி ட்ரைஸ் வேற ஏதாச்சும் கேரக்டர் கூட ட்ரை பண்ணா நல்லாருக்கும். அண்ட் எனக்கு பார்க்கணும்னு ஆசை அதுதான். ஸோ ஆக மொத்தத்துல எனக்கு இந்த டியூட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டீசென்ட்டான வாட்ச். அங்கங்க சின்ன சின்ன விஷயம் இருந்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் இதுக்கு ரேட்டிங்லாம் குடுக்க விரும்பல. ஏன்னா ரேட்டிங்ன்னு சொல்லும்போது அப்ப அது என்னோட இது. ஸோ அதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அதுவும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு ஃபன்னா ஒரு கெத்தா மூவி பார்க்கணும்னு சொல்லும்போது இந்த மூவி வந்துட்டு மஸ்ட் ரெக்கமெண்டட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஒரு டீசென்ட்டான வாட்ச். அண்ட் மறுபடியும் சொல்ற மாரி தான் ஃபன்னா அதுவும் வந்து ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட இருக்கும்போது சும்மா ஜாலியா பார்க்கணும்னு நினைக்கும்போது இந்த படத்துக்கு போறதுக்கு தப்பே கிடையாது. ஸோ போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துல என்னலாம் பட்டுச்சு? அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தான் பட்டுச்சு. அண்ட் யாஹ்! தேங்க் யூ.